என் தங்கச்சி இவன் தானா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒன்னால சுத்து விட்டு ஆத்துல ஒரு வயல தூங்க முடியலடா. கனவு கட்டியாக்க சரிதான்டா. கனவுல மாப்பிள வந்துட்டான். ஒன்னு உங்கச்சியை கட்டி வச்சிருப்ப. அவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு கத்தி நல்லா தூங்கி இருந்த தூக்கத்தை கட்டு நாசமாக்கி விட்டேன். கர்ம கர்மம். நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. என்ன உள்ள சொன்னா கோபம் உனக்கு கோபம். டவுன் கூட ஒரு படத்தை போட்டு 100 நாள் ஓட்டி தூக்கிட்டான். இந்த கனவு 5 வருஷமா நல்லதாங்க படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா. கனவை மாத்துறா ராசா, கனவை மாத்து. உப்பு 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 யோ உப்பு நில்லியா. உப்பு பெருசா வாமா. இவெல்லாம் ஒரு மனுஷன். அடுத்தவன் தூக்கத்தை கெடுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். என்ன தண்ணிய தூக்கணுமா மண்ணை மிச்சமா இருக்கணும். வேலை எத்தனை படிமா? உப்பு எவ்வளவுயா? படி 2 ரூபா. 2 படி போடு. 2 படியாமா? இங்க கேட்டா அங்க பதில் வருது. ஏன்பா 10 ரூபாயா இருக்கேன், சில்லறை இருக்கா? சில்லறை இருக்கு. எல்லாத்துக்கும் நீயே பேசிட்டு இருக்கியே, இந்த பொண்ணு என்ன ஊமையா? திரும்பி பார்க்காம ஓடுறா. யார பார்த்து ஊமை சொன்ன? இனிமே இந்த ஊருக்குள்ள உப்பு கிப்பன் வந்த சப்புன்னு ஆகி போயிருவடி நீ. ஓடுறா ஓடுறா. விர்ற அவன் ஓடிட்டான்ல. நீ தான்டா ஓட சொன்ன. ஜகஜம்டா மாணிக்கம். என்ன சின்ன பிள்ளை மாதிரி இந்த வருமா பஞ்சவரணம் ஆண்டவன் உன்னை பேச விடாம ஆக்கினதால ஊருக்குள்ள அவன் ஒன்னண்டு அடி வாங்கியே சாகுறான். டேய் நான் ஓடிறேன்டா. அவ்வளவுதானே, வர்றேன். வாமா போலாம். கட்டுனா கண்டாங்கி சீலையை கட்டணும், ஏறுனா எக்ஸ்பிரஸ் ரயில்ல ஏறணும், பார்த்தா எம்சிஆர் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் வீட்டை விட்டு ஓடியாந்து அந்த சண்டாளனுக்கு வாக்கப்பட்டேன். யார பத்தி பேசுற? உங்க அப்பனை பத்தி தாண்டி. 2 பிள்ளைகளை பத்தி கையில கொடுத்துட்டு பாதியிலே பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டான் பாவி பையன். இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு என் தலை எழுத்து. என்ன பண்றது? மாமா அடியே, எங்கடி பராக்கு பாக்குற? மண்ணை பார்த்து சேர்த்து வச்சு மிதி. தண்ணி கீழே போகுது இல்ல, ஏழை எடுத்தவன். அன்னைக்கு அறுத்துக்கிட்டு வந்துட்டோங்கிறதுக்காக அப்ப வீட்டையே ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு ஆக்கி போட்டாங்க. பாவி இறப்பானுங்க. அடியே பார்த்து மிதிரி. எனக்கு செய்ய வேண்டிய சீரும் போய் சேர வேண்டிய சொத்தும் போய் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அவங்க நல்லா இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. அந்த சண்டாள சாமிக்கு எத்தனையோ காசை வெட்டி போட்டு பாத்துட்டேன். பாத்துட்டு சும்மா எல்லாம் இருக்குது. பின்னிடுவேன். அடியே, உங்க அப்பா இருக்கானே. ஐயோ, 15 வருஷமா இந்த புராணத்தை விட்ட பாடல. கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. பேசுவாத்த பேசுவேன். பாரு, சும்மா வாய் பேசாம மண்ணை மேய்ச்சிட்டு சட்டி பானை எல்லாம் எடுத்துட்டு வீடு வந்து சேரு. எனக்கு ரொம்ப கிறக்கமா இருக்கு. என்னடி? இல்ல, மயக்க வரதுக்கு முன்னாடி வீடு போய் சேருனதா. ஆத்தா மேல ரொம்ப அக்கறைதான். ஒழுங்கா வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்து தோல. சிரிச்சுக்கிட்டே நின்னு அவன்கிட்டயே சிக்கிக்காத. மாமை மாமை குதிரை ஏறலாமா? ஏண்டி, உங்க ஆத்தா தான் இவ்வளவு நேரம் புலம்பிட்டு போச்சுல்ல, புத்தி இல்லையா உனக்கு? இல்ல, எப்ப குதிரை ஏறலாம்? குதிரை ஏறி விளையாடுறதுக்கு நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா? நாங்க தான் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கு ஆகாதுன்னு அறுத்து கழுவிட்டு உட்காந்துருக்கோம்ல. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? மசிவனாகிறிய ஏயா? என்ன பார்த்தா உனக்கு எதுவுமே தோணலையா? யோ, ஆண்டவன் எல்லா பொண்ணுங்களுக்கு வச்ச மாதிரி எனக்கும் எல்லாமே அழகா தான் வச்சிருக்கான். 2 கண்ணு, 2 காது, ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 எப்பா உன் குதிரை ஒண்ணு ஆத்தங்கர பக்கம் வேற ரூட்ல ஓடிங்குது. டேய், மண் குதிரை எப்படா ஓடும்? ஓடுதே. நம்மள ஆள விடு. ஓனா எண்ணி பாத்துக்க. யாரா எட்டு போறது? சேச்சா, நான் எட்டப்ப பரம்பரையா காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா உன் குதிரை ஒண்ணு ஓடுது. யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டியா? வந்து வச்சு
யோ அந்த ஆளை எப்படியாவது அசத்தி குதிரை ஏறலான்னு பார்த்தா இப்படி குதிரை ஓடுது அது ஓடுது சொல்லி காரியத்தை கெடுத்துட்டியே புலி மூட்டை. நினைச்ச இந்த களவாணி வேணாலும் உன்னை தவிர வேற யார் பண்ணுவானு? குடு குடியாண்ணா. சொந்த வீட்டுல குதிரை திருடுறிய வெக்கமா இல்ல உனக்கு? டேய் எதுடா திருட்டு? இது என் உரிமைடா. சொந்த வீட்டுல திருடுறது உரிமை, ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கிறது உரிமை, சீட்டாடிட்டு வெட்டித்தனமா ஊரை சுத்திட்டு இருக்கியே அது உரிமையா? மூஞ்ச பாரு, உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு எருமைக்கு பிறந்திருக்கலாம், பாலாவது கொடுத்துருக்கோம். அதுதான் உங்க ஆத்தா கொடுத்தால, அது பத்தாதா? சரிங்கண்ணே, ஒரு 10 ரூபாயாவது கூட அப்படியே அதை ரம்மி ஆடி 100 ரூபாய் ஆகிடுறேன். ரவைக்கு வந்து செட்டில் பண்ணிடுறேன். விடியா, வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்ல. எதுக்கு அதெல்லாம்? ஏனுங்கம்மாண்ணே, நம்ம வீட்டுல அலமாரி அஞ்சரை போட்டு மிளகா பானை நெல்லு குதிரை எத்தனை ஐட்டங்கள் இருக்கு. அதுல எல்லாம் எங்காவது கொண்டு போய் வைக்காம இது என்ன அசிங்கமா அன்றவால வச்சிருக்கீங்க? அப்ப மேல அம்பட்டு நம்பிக்கை. இந்தா புடி. வைடா வையே. டேய், கோமணத்தையே ஒரு வீட்டான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, அது உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. கையில காசு வந்தவொடனே சவுண்ட் ஜாஸ்தி ஆகுதா? உன்னை எல்லாம் புடிச்சு உள்ள வைக்கணும், அப்பதான் புத்தி வரும். ஏன் இந்த கசகசிக்கிறேன்? என்ன டேய், அரசாங்க அச்சடிச்ச நோட்டு அண்டர்வார்க்குள்ள வச்சு அசிங்கப்படுத்தணும், உன்னை உள்ள வைக்கணும்டா. நீ என்ன மிரட்டுற நீ? டேய் கோயிதா, கையூட்டு போடுறாதீங்கடா. சிங்கச்சா சிங்கச்சா சிகப்பு கலரு சிங்கச்சா பச்சை கலரு சிங்கச்சா மஞ்சள் கலரு சிங்கச்சா வண்ண வண்ண சேலைக வசதியான சேலைக வானவில்ல புழிஞ்சு வந்து சாயம் போட்ட சேலைக கூடு பாவினோடு எங்க உள்ள ஓடும் சேலைக உறுதியான சேலைக உடுத்துவாக ஏழைக சிங்கச்சா சிங்கச்சா சிகப்பு கலரு சிங்கச்சா பச்சை கலரு சிங்கச்சா மஞ்சள் கலரு சிங்கச்சா
சிங்குச்சா பச்சை கலரு சிங்குச்சா மஞ்சள் கலரு சிங்குச்சா வண்ண வண்ண சேலைக வசதியான சேலைக வானவில்ல புழிஞ்சு வந்து சாயம் போட்ட சேலைக கூட பாவினோடு எங்க உள்ளம் ஓடும் சேலைக உறுதியான சேலைக உடுத்துவாக ஏழைக சிங்குச்சா சிங்குச்சா சிகப்பு கலரு சிங்குச்சா பச்சை கலரு சிங்குச்சா மஞ்சள் கலரு சிங்குச்சா 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 ஏய் யாரது? என்ன தம்பி பார்த்து வர்றது இல்ல? ஏங்க நான் பார்த்து தாங்க வந்தேன். மேல இருக்கவங்கள பார்த்து ஊத்த சொல்லுங்க. நானும் பார்த்துதான்ப்பா ஊத்துனேன். சாயம் ஊத்துறது தெரியாம வேளாண்மையை நான் ஊத்தும் போது அவர் வரலப்பா. இப்ப திடீர்னு வந்துட்டாரு. தம்பி நடந்து போச்சு. இந்தாங்க தொடச்சுங்க. தறிக்காரரே, என் குதிரைக்கெல்லாம் வர்ண பூசணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிடுறேன். பேசாம உங்க பொண்ணு கிட்ட சொல்லி எல்லா சாயத்தை குதிரை மேல ஊத்த சொல்லுங்க. எனக்கு வேலையாவது மிச்சமாகும். அப்பா குதிரையோட அவரையும் தினம் வந்து உட்கார சொல்லுங்க. கொஞ்ச நாள்ல அவரும் செவப்பாயிடுவாரு. ஏண்டி வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன், கொழுப்படுத்துவேன். நீங்க போங்க தம்பி. உங்க பொண்ணுக்கு வாய் ஜாஸ்தி தாங்க. அம்மா மாதிரி நீங்க போங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.